இருக்கணும். ஸோ எஜுகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அப்புறம் போகும்போது தான் அதனோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வந்து பெட்டராக இருக்குன்றதுனால. ஸோ இது எஜுகேஷன் பற்றி மாடசாமி அப்படின்னு ஒரு ஆத்தர் எழுதின புக்கு தான் இது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வியூ தான். ஒரு 14 டைட்டிலில் வந்து அதனோட டீட்டெயில் வியூ வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் அவர் எதை பற்றி பேசுகிறார் அப்படின்னா குழந்தைகளின் சுதந்திரம் அப்படின்ற டாப்பிக்கில் பேசுகிறாங்க. ஸோ இந்த புக் டாப்பிக்கே எடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட கற்பனை திறன். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து என்ன யோசிக்கிறாங்க, அவங்க வந்து அதை படிக்கிறது வந்து புரிஞ்சுதான் படிக்கிறாங்களா இல்லை மனப்பாடம் பண்ணி தான் படிக்கிறாங்களா இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து மாற்றணும். குழந்தைங்களோட கற்பனை திறனுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக இவர் வந்து ஒரு ரேக்கியோ எமிலியா அப்ரோச் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் டைப்பை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த புக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசியிருப்பாங்க. காந்தியோடது, நேருவோட எஜுகேஷன் சிஸ்டம், அது மாதிரி ஒவ்வொருத்தரோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து குழந்தைகள் ஃபஸ்ட்டு வந்து ரேக்கியோ எமிலியா அப்ரோச் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் பற்றி பேசுகிறாங்க. இந்த அப்ரோச் என்ன அப்படின்னா இட்டாலியில் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரியோட கம்ப்ளீட்டாக எல்லா எக்கனாமியும் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அவங்க இனிஷியேட் பண்ண ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த ரேக்கியோ எமிலியா அப்ரோச் மூலமாக ஒரு ரொம்ப பாழடைஞ்ச ஒரு பில்டிங்கில் வந்து அந்த ஊரில் இருக்க பீப்புளெலாம் சேர்ந்து அமௌண்ட் போட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலோட சிஸ்டமே எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதாவது ப்ரீ ஸ்கூல் மாதிரி அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அந்த ஸ்கூலோட சிஸ்டமே எப்படின்னா ஃப்ரீடம் கிளாஸ் ரூம் அப்படின்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த டைப்பில் தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களா போய் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் அவங்க உட்காருவாங்களாம். பெரிய வால் மாதிரி இருக்குமா, அந்த வாலில் போய் அவங்க போய் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடங்கள்ல போய் அவங்க பாட்டு இந்த மாதிரி வரைகிறது, அந்த மாதிரி தான் அந்த கிளாஸ் ரூமோட சிஸ்டமே இருக்குமா. ஸோ அந்த டீச்சருமே அங்கே போனாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க 2 பேர்கிட்ட 2 பசங்க கூட ஆர்கியூமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டீச்சர் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஜட்ஜ் கூட இருந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை மட்டும் கேட்பாங்களாம். ஸோ அவங்க ஹெல்ப் மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்க. மற்றபடி நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுன்ற எந்த ஆர்கியூமெண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பேசிக்காக என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குது அப்படின்னா கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த ரேக்கியோ எமிலியா அப்ரோச் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. அண்ட் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் கரண்ட்டாக இருக்க எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கலாம், அதில் வந்து மொத்தமாக எல்லாமே தப்பு அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எஜுகேஷன் வந்து ஒரு மொழி கல்வியாக தான் இருக்குது. ஸோ ஒரு மொழி கல்வி அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் எழுதுறான் அப்படின்னா அங்கே இருக்க 100 மெம்பர்ஸுமே 10 பீப்புளுமே கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் எழுதி அதே மார்க்கு தான் 98 எடுத்தால் தான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க்கு அப்படிங்கிற ஒரே சிஸ்டம் இருக்கு இல்லையா. அது வந்து கரெக்ட் கிடையாது. அது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு அடிமைத்தனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா இப்போ ஒருத்தனோட ஐக்யூ லெவல் வேறு மாதிரி இருக்கும், அவனோட டேலண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் எல்லாருமே வந்து மார்க்கை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து கண்களை உங்களை கவனிக்கிறது. ஸோ இந்த பிக்சர்ஸை பார்த்தோன்னே வாட் வி திங்க் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம பசங்க யோசிப்பாங்க, அந்த பசங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ அது ஒரு பாயிண்ட். இதனோட இன்னொரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எஜுகேஷனில், அதாவது கிளாஸ் ரூம் எஜுகேஷன்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக வந்து ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஒரு பூனையும் நரியும் வந்து ஒரு பேசிக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டோரி இது. ஸோ ஒரு பூனையும் நரியும் வந்து பேசிகிட்டு இருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா பூனை வந்து நரி வந்து சொல்லுது எனக்கு வந்து ஏகப்பட்ட திறமைகள்லாம் இருக்குது, எனக்கு வந்து நிறைய தந்திரங்கள்லாம் தெரியும், என்னை யாருன்னா வந்து எதாவது என்னை தாக்க வந்தாங்கன்னா நான் ரொம்ப ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி வந்து சொல்லவும் அந்த பூனை என்ன சொல்லுது அப்படின்னா அப்படியே எனக்கு வந்து மரம் ஏற மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த நரியை வந்து சுட்டுடுறாங்க. நரியை வந்து வேட்டைக்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ பிடிக்கும் போது பூனை அங்கே தானே இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னா மரத்தில் மட்டும் ஏறி போய் தப்பிச்சிடுதான். ஸோ அப்போ அந்த பூனை வந்து நிறைய பார்த்து சொல்லிச்சான் உனக்கு வந்து இத்தனை திறமை இருந்தாலும்
நீ வந்து மாட்டிக்கிட்ட, எனக்கு வந்து ஒரே ஒரு திறமை தான் இருந்துச்சு, நான் மரத்துல ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லியிருக்கு. ஸோ அப்பதான் அந்த கதையோட நீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ பூனை கதையோட நீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு திறமை இருந்தா போதும், அதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றது ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் அந்த நீதியை வச்சு அந்த கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த காலகட்டத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த ஸ்டோரியோட லைனர் வந்து மாறுது. அப்போ அந்த மரத்து மேல ஒரு பாம்பு இருந்தா அந்த பூனை என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு இன்னொரு கேள்வி இன்னொரு ஆத்தர் வந்து வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்ப அந்த அந்த பூனைக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாதுக்கு மரம் மட்டும் தான் ஏற தெரியும் இல்லையா? ஸோ ஒரே ஒரு திறமையை வச்சும் போக முடியாது, நிறைய திறமையை வச்சுட்டும் போக முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை வாழ கற்றுக் கொடுக்கணும். அதுதான் வந்து ஒரு எஜுகேஷனாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதில் குறிப்பாக வந்து இது இன்னொரு எக்ஸாம்பிளோட ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாங்க. 2008 வந்து என்ன இருக்குன்னா, எக்கனாமி வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிருக்கு ஓவரால் வேர்ல்டுலேயே. ஸோ அப்போ வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி எல்லாம் கூட லாஸ் ஆன சமயத்தில் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக அந்த சமயத்துலேயும் ரன் பண்ணாங்களாம். ஸோ பெரிய ஆளாக இருக்காங்க, அவங்களுக்கு தான் நிறைய திறமை இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. சாரி. ஸோ சின்ன சின்ன ஆளுங்ககிட்டயும் இந்த மாதிரியான திறமைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸோ நார்மலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லாருமே வந்து டீச்சராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும், ஸ்டூடெண்ட் வந்து அதை படித்து எக்ஸாம் எழுதணும். ஸோ எக்ஸாம் எழுதி அவன் என்ன பண்ணுவான்னா காலேஜ் நோக்கி போவான். காலேஜ், சம்பளம், வேலை அந்த மாதிரி தான் போக போகிறான். ஸோ டீச்சர் வந்து இந்த மாதிரி அவனை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் வரப்போகுது. ஸோ இந்த பார்வை இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற பள்ளிகளாலேயோ இல்லை இந்த மாதிரி இருக்க டீச்சர்ஸாலேயோ ஸ்டூடெண்ட்ஸாலேயோ ஒரு பெரிய இங்கே ஒரு சேஞ்சை வந்து சோஷியல் சேஞ்சை கொண்டு வந்துட முடியாது. ஸோ நிறைய டீச்சர்ஸாக இருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க நிறைய டீச்சர்ஸ் என்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா என்னோட தமிழ் டீச்சர்லாம் இருக்காங்க ஸ்கூலில். அவங்கெல்லாம் எப்படின்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கிறத தாண்டி எங்களை வேறு இதுலலாம் இன்வால்வ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த காம்படிஷன்லலாம் கண்டக்ட் பண்ண வைப்பாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூலாக தான் அவங்களால அதை பண்ண வைக்க முடிஞ்சுது. அதுலேயே எங்களுக்கு வந்து மந்தில் 1 டைம் தான் அந்த டேலாம் இருக்கும். ஸோ அதுலேயே நாங்கள் நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 1 டேன்றத அந்த மந்த் ஃபுல்லாக இருந்தால் அப்போ அங்கே எவ்வளோ பேர் கிரியேட் ஆகிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த எஜுகேஷன் மாறி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களோட கனவுகள் வந்து இங்கே நிறைய வந்து இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தால் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த லைனில் இருக்க மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்பவுமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இவன் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவான், ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவான், நல்லா பாட்டு பாடுவான், இப்படிலாம் சொல்லிட்டு அந்த பேரண்ட் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு சில டீச்சர்ஸ், எல்லா டீச்சர்ஸையும் சொல்கிறேன், ஒரு சில டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுறான், எங்கே படிக்கவே மாட்றானே, மார்க் எடுக்க மாட்றானே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்கே வந்து அவனோட தனித்திறமைகள் வந்து அவனோட மார்க்கோடு ஒப்பிடப்பட்டு அவன் வந்து இங்கே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்படுறான் அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த டீச்சராக இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களா இருக்கலாம், அவங்க வந்து எப்படி ஒரு ஸ்கூல்லையே இருக்கட்டும், ஒரு ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்த பிறகும் சரி, எப்படி இந்த உலகம் அவங்கள பார்க்குது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ஆளுக்கு ஒரு கிணறு. ஸோ இந்த டாபிக் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, பிஃபோர்ஸ் இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் இருக்க ஒரு பர்சனை பற்றி நான் சொல்கிறேன். இவங்க பேர் வந்து மகாலட்சுமி. இவங்க வந்து ஒரு மலைவாழ் கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற இவங்க போய் டீச்சராக சேரும்போது வெறும் 5 குழந்தைங்க தான் இருந்திருக்காங்க, ட்ரைபல் கம்யூனிட்டியில் இருக்க குழந்தைங்க. ஸோ அந்த 5 குழந்தைங்கள வந்து இவங்க போய் கேட்டாங்கன்னா, ஏன் இங்கே யாருமே வரல அப்படின்னா, அவங்களுக்குலாம் போர் அடித்தா வருவாங்க, சாப்பாடு போடுற நேரத்துக்கு வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அப்போ இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்களாம், போய் ஒவ்வொரு வீட்டுக்காக போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறது, அந்த குழந்தைங்கள வந்து உள்ளே கூப்பிட்டு வருது அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா 500 பீப்புளாக அங்கே மாறி இருக்காங்க. அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து இது மொத்தமாக அவங்களோட தனிப்பட்ட ஒரு முயற்சி தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கதையை பற்றி சொல்லும்போது ஆசிரியர் வந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முற்போக்கு கிணறு அப்படின்றதுல வந்து ஒரு பச்சையம்மாள் அப்படிங்கிற கேரக்டரை வச்சு பேசியிருப்பாரு. ஸோ இவர் வந்து நம்மளோட ஆசிரியர், அதாவது இந்த புக்கோட ஆத்தர் இருக்கார் இல்லையா,
ஸோ அவருமே ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ஒரு பர்சன் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இந்த புக்கே எழுதியிருப்பாரு. ஸோ அவர் ப்ரொஃபஸராக இருக்கும்போது அதே இதில் வந்து பச்சையம்மாள் அப்படின்னு இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, லேடி ப்ரொஃபஸர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட அந்த காலேஜோட டீன் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு செஷனை வந்து பொதுவாகவே நம்ம பிடி பீரியட்லாம் மேக்ஸ் டீச்சர் எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த டீச்சர் கிட்ட வந்து அந்த ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த செஷனுக்கு வந்து ஒரு சார் வரல, நீங்கள் போய் எடுத்துருங்க அப்படின்னு அந்த பச்சையம்மாள் கிட்ட சொல்லுவோம். அவங்க வந்து எனக்கு அந்த செஷன் எனக்கான செஷன் இல்லை, அதில் போய் என்ன எடுக்கணுன்றது எனக்கு அலாட் பண்ணப்படலை, ஸோ என்னால் சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் எடுக்க முடியாது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இவர் வந்து இது வந்து இந்த ப்ரொஃபஸருக்கு தெரிய வருது, யாரு நம்மளோட ஆத்தருக்கு வந்து தெரிய வரவும் அவர் வந்து கேட்குறாரு, ஏன் வந்து நீங்கள் வந்து அங்கே அவங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீன் கிட்ட போய் கேட்குறப்போ அவங்க வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, அப்படிதான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்கள் போய் அந்த கிளாஸ் எடுத்துருங்கன்னு சொல்லி இவரை அமுச்சு விட்டாங்களாம். இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ ஆனால் இந்த விஷயம் வந்து அவரை ரொம்ப ஆழமாக வந்து பாதிக்குது. எப்படி அப்படின்னா எப்போவுமே நோ சொல்றது, அதாவது நோ சொல்ற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ பொதுவாகவே அவரோட கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நம்மளோட புக்கோட ஆத்தரோட கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மரத்தடி கிளாஸஸாக தான் அவர் எடுப்பாராம். ஸோ அப்படி மரத்தடி கிளாஸஸாக எடுக்கும்போது அவங்க பசங்களுக்கு ஒரு பாட்டு மாதிரி சொல்லி கொடுக்குறாராம். நான் இப்போ எதை சொன்னாலும் நீ நோ நோ தான் சொல்லணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நான் அதை கேட்பேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பசங்க வந்து எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாரு, நோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க, நோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா நோ அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கெல்லாம் அவங்க நோ நோன்னு சொல்லும்போது அவங்க வந்து அதிகமாக வந்து ஓகே நம்மளை வந்து ஒருத்தர் வந்து வற்புறுத்தலை, நீ இதை பண்ணி தான் ஆகணும், நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு வற்புறுத்தாமல் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பாசிட்டிவிட்டியை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனோட கருத்தை அவர் சொல்லுவார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பச்சையம்மாளை வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆசிரியருக்கு வந்து மீட் பண்ணுற சான்ஸ் வந்து கிடைக்குது. இவர் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறது இந்த பச்சையம்மாளுக்கும் தெரிய வருது. அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பச்சையம்மாள் பற்றி ஒரு தப்பாக இன்ஃபர்மேஷன் வருது. எப்படி அப்படின்னா இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் இதுலலாம் இருக்கிற பசங்களோட பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு காலேஜுக்கு வந்து சுடிதார்லாம் போட்டு, அது வந்து ரொம்ப 80s நடந்த ஒரு ஸ்டோரின்றதுனால அவங்க வந்து காலேஜுக்கு வந்து சுடிதார் போட்டு போயிருக்காங்க. யார், அந்த ப்ரொஃபஸர் பச்சையம்மாள். ஸோ அப்போ வந்து எல்லாரும் வந்து தப்பாக பேசியிருக்காங்க, ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு டீச்சர் வந்து இந்த மாதிரிலாம் போடலாமா அப்படிங்கிறது. ஸோ ஆனால் அவங்க வந்து அவ்வளோ முற்போக்கான ஒரு டீச்சர், எதுக்காக இங்கே வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு பிரித்து வைக்கணும், 2 பேருமே ஈக்குவல் தான், அவங்களுக்கு உண்டான ஃபஸ்ட்டு நிறைய ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த பசங்களுக்கு உண்டான அவங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்தால் சொல்கிறது, எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, இப்படிங்கிற சில விஷயங்கள்னால பசங்க வந்து சாதாரணமாகவே டவுட் கேட்குறத வந்து காலேஜ் முறை தப்பாக பேசியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஆசிரியருக்கு வந்து இதாக இருக்குது, ஆத்தர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா இவ்வளோ ப்ராட் மைண்டடாக இருக்க ஒரு டீச்சரை போய் இவங்க இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்களே, அப்போ என்ன மாதிரி நான் வந்து எப்படின்னா நான் ரொம்ப சேஃபர் ஜோனில் தான் இருக்க விரும்புவேன். ஸோ என்னை யாராவது இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா நான் அப்படி இல்லைன்றத பேசி அதுக்காக போராடுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன், இல்லை அந்த மாதிரி என்கிட்ட பசங்க வரவிடாமல் நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறார். ஆனால் அவருக்கு அதே கட்டத்தில் பச்சையம்மாளை பற்றி யோசிக்கும் போது இவ்வளோ ப்ராட் மைண்டடான ஒரு டீச்சர் தான் இந்த சமூகத்துக்கு வந்து தேவை, இவங்களால தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த எஜுகேஷனை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சருக்குமா இருக்கலாம், இல்லை ஒவ்வொரு பார்க்குறவங்களுக்கா இருக்கலாம், அவங்களோட முற்போக்கு கிணறு அப்படிங்கிறது என்ன, ஆளுக்கு ஒரு கிணறு அப்படின்றதுல அவர் பேசுகிற விஷயம் அதுதான். ஸோ நம்ம ஒரு விஷயத்த வந்து எப்படி முற்போக்காக எடுத்துக்கிறோம், நம்மளோட முற்போக்கு அளவு எவ்வளவு அப்படிங்கிறது தான் அவர் கிணறோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. அடுத்து ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாட்டமும் கொலையும்ல வந்து ஸோ நிறைய வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் காட் எல்லாம் நிறைய இருக்குது. எப்படின்னா நமக்கு வந்து இந்த குலதெய்வங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா விமனாக தான் இருப்பாங்க. அந்த பெண் தெய்வங்கள் எல்லாமே எப்படி அப்படின்னா அவங்க வீட்லேயே அவங்களால வந்து கிண்டல் செஞ்சோ இல்லை அவங்கள வந்து இந்த
ஆணவ கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆணவ கொலையா இருக்கலாம், இல்ல வந்து வீட்லயே அவங்கள வந்து அடிமை மாதிரி நடத்துறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டங்கள்னால ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இறந்து போன பெண்களை தான் இந்த மாதிரி தெய்வங்களா மாத்தி வச்சு வழிபடுறாங்க அப்படிங்கிறது இவர் ஒரு ரிசர்ச் பண்றாரு, நம்மளோட ஆத்தர். அந்த ரிசர்ச் மூலமா தெரிய வருது. அது வந்து ஒரு ஸ்டோரியோட சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, ஒரு வீட்ல வந்து மொத்தம் 7 அண்ணன் இருக்காங்க, 7 பிரதர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு காலையில வந்து வீட்டை விட்டு போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அந்த பொண்ணு ஒரே ஒரு தங்கச்சி அவங்களுக்கு. அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அவ அங்கேயே இருப்பாளாம், சமைச்சிட்டு வைக்கிறது, சமைக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லா நாளுமே அவ வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருப்பாளாம். ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா, இவங்க காலையில கூட்டிட்டு போன உடனே அவங்க வீட்டுக்கு வெளியில பெரிய திண்ணைங்களா இருக்குமா, உட்கார பிளேஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அங்க வந்து இந்த வேலை செய்யறவங்க, இந்த சும்மா பேசிட்டு இருக்க வரவங்க, அவங்க எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே நடக்கும். அவங்க சாயந்தரத்துல வந்து பூட்டை திறந்துட்டு வெளியில பூட்டிட்டும் போயிடுவாங்க, வந்துட்டு பூட்டை திறந்து உள்ள வந்துருவாங்க. ஸோ இப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அண்ணன் எல்லாம் வந்து வெளியில போயிடுறாங்க. சாயந்தரம் வந்து பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லா வந்து இந்த பாக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணது, அந்த பாட்டில்ஸ் இது எல்லாமே அப்படியே கிடக்குது. அதை பார்த்துட்டு அந்த அண்ணன் போய் என்ன கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டில், வெளியில இப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னா, அவகிட்ட புதுசாவே கிடையாது, இவங்க தான் வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஆனாலும் அவங்க அண்ணன் வந்து அவளை வந்து ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லி அவளை திட்டிடுறாங்க. அந்த கோவத்துல அவன் என்ன பண்றா, எதுவுமே அவ திருப்பி பேசாம, அவங்க கதவுகள் எல்லாம் அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா ஒரு கூர்மையான இது வச்சு கட்டியிருப்பாங்களாம். ஸோ அதுல போய் அவளோட தலையை முட்டி அந்த இடத்துல இறந்து போயிட்டாலாம். ஸோ இந்த மாதிரி பெண் தெய்வங்கள், எல்லா பெண் தெய்வங்களுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி இவங்க வந்து தானா இறந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் இல்லாம ஆணவ கொலை, அவங்க பொண்ணுங்களே வந்து குழிக்குள்ளெல்லாம் தள்ளி கொலை பண்ணிடுறது, இந்த மாதிரி எல்லாம் செத்து போயிட்டு அப்போ அவங்கள வந்து சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு சாமி பேரை வந்து வச்சிருவாங்களாம். இப்ப இந்த 7 அண்ணன் தங்கச்சி சொன்ன இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து கோபக்காரி அப்படின்னு ஒரு சாமியா அதை மாத்தி அந்த ஊர்ல அந்த சாமியை இன்னும் கும்பிட்டுட்டு வராங்களாம். ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா, ரொம்ப கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மன்கள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஒவ்வொரு அம்மன் பின்னாடியும் நிறைய இந்த மாதிரியான சோகமான ஸ்டோரி தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து இவர் மதுரையில நடக்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் மீட்ல வந்து கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்றாரு. இந்த மாதிரி அவர் செஞ்ச இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் பத்தி அவர் ரிசர்ச் பண்ணதெல்லாம். அப்ப அவர் ரொம்ப எதிர்பார்த்து போறாரு, ஏதாவது ஒரு பெண் தெய்வம் பின்னாடியாச்சு ஒரு ஒரு ஹாப்பியான ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா எல்லா பெண் தெய்வங்கள் பின்னாடியும் ஒண்ணு மர்டர் பண்ணியிருக்காங்க, இல்ல வந்து அவங்களா செத்து போயிருக்காங்க, ரொம்ப அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சாவடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. ஸோ கடைசி அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, ஸோ பெண் தெய்வங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்க வெறும்னே வந்து அது வந்து பெண் தெய்வங்கள் சாமியாக்கிட்டாங்க அப்படின்றது பார்க்காம இருக்கிற பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக தான் நம்ம வந்து கற்றுத்தரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து ஸோ இது வந்து நாற்றம் அடுக்கும் வகுப்பறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே கிளாஸ் ரூம் ஸ்கூல்லலாம் போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆசிரியர் மட்டும்தான் பேசுவாங்க, எல்லாருமே அமைதியாக இருக்கணும், வாயில கை வச்சுட்டு இருக்கணும். ஸோ ஆசிரியர் சொல்றத அந்த பசங்க, அதாவது டீச்சர் என்ன சொல்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டாகணும். இப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, கற்பித்தல் முறை இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இங்க கொண்டு வராது. அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன சாரி என்ன பாரு, இப்ப இருக்க சினாரியோ மாதிரியான்னு கேட்டேன். ஆமா, இப்ப இருக்க சினாரியோ மாதிரி தான். ஸோ இப்ப இருக்க இது மாதிரி சாரி. ஸோ அதான், ஸோ அவனுக்கு வந்து அவன் என்ன நினைக்கிறான்ற விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல அவங்க குறிப்பா சொல்றது நாற்றம் அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆசிரியரோட அதிகாரம், நீ வந்து இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து அந்த ஆசிரியரோட அந்த வகுப்பறை ஃபுல்லா இருக்கிற ஒரு பெரிய ஒரு இந்த விஷயமா பாக்குறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன விஷயம் வந்து இங்க ரொம்ப அடிப்படையா தேவை அப்படின்னா பெருந்தன்மை, அதாவது கட்டாய பெருந்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா
ஒரு பையன் வந்து உங்களை கிண்டல் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்னோட காலேஜ்ல நடந்த ஒரு சினாரியோவோட சொல்றேன். ஸோ என்னோட கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு சார் இருப்பாரு, அன்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பொதுவாகவே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சார். ஸோ ஒரு நாள் வந்து பசங்க வந்து அவரை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க, இந்த ராக்கெட் விடுறது அதெல்லாம் பண்றாங்க. ஸோ கடைசியா அவர் வந்து எதுவுமே பேசல, பேசிட்டு திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு விட்டுடாரு. அப்புறம் அதே பையன் வந்து வேன்ல வந்து ஒரே வண்டியில தான் வரான். ஸோ அவனை போய் கூப்பிட்டுட்டு கேட்குறாரு, நான் அதே கிளாஸ் ரூம்ல தான் இருந்தேன், பின்னாடி தானே நீங்க உட்காந்துருந்தீங்க, ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல, எப்போ இந்த ராக்கெட்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சகஜமா அந்த பசங்க கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மனப்பான்மை எத்தனை டீச்சர்ஸ் கிட்ட இங்க இருக்கும். ஸோ ஒருத்தன் வந்து கிண்டல் பண்றான், கேலி பண்றான் அப்படின்னா உடனே அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துடும். அப்படி இல்லாம அவனுக்கு உண்டான அந்த ஸ்பேஸையும் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்க கட்டாய பெருந்தன்மைன்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாகவே டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த இது வந்து வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து காந்தியோட வகுப்பறை. ஸோ இதை பத்தி சொல்லும்போது டால்ஸ்டாய் அப்படின்ற ஒருத்தரை பத்தின ஸ்டோரியை சொல்லி நான் காந்தியோடதோட கனெக்ட் பண்றேன். ஸோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்கூல், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேக்கியோ எமிலியா கல்வி முறை மாதிரி இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிறது இன்னொரு முறையான கல்வி முறை. ஸோ இந்த ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உரையாடல் மூலமாக தான் அவங்க கல்வியவே வந்து கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஊரில் இருக்க ஃபார்மரோட குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குழந்தைங்களெல்லாம் வச்சு ஒரு 25 குழந்தைங்கள வச்சு ஒரு ஸ்கூலை வந்து அமைக்கிறாரு. அது வந்து ஸ்கூல் மாதிரி கூட இருக்காது. அங்கே வர பசங்க எல்லாமே எப்படி கற்றுப்பாங்க அப்படின்னா, ஒரு விவாத கல்வின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறான் அப்படின்னா அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றின தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான கல்வி முறையாக தான் இருக்கும் இது. ஸோ இந்த கல்வி முறையை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள அங்கே வந்து 25 குழந்தைங்கள்லேருந்து 150 குழந்தைங்களா மாறுறாங்க. ஸோ இது எதனால் நடந்துச்சு, அப்படி என்ன அந்த எஜுகேஷனில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது காந்தியோட எஜுகேஷனோட கனெக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, டால்ஸ்டாயோட கல்வி முறை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் கல்வியாக இருக்குது. அதுக்கப்புறமா அவன் வந்து ஒரு சிலபஸை வச்சு தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவன் இந்த மாதிரி மார்க் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து ஓனாக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லா இல்லை, இதை வந்து அரசுக்கு எதிராக பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டால்ஸ்டாயோட கல்வி முறையை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அந்த கல்விக்கூடத்தையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த காந்தியோட வகுப்பறை, ஸோ டால்ஸ்டாயோட பண்ணை வகுப்புன்னு சொல்லுவாங்க அது அந்த காலத்தில். ஸோ அதே கிளாஸ் ரூமில் வந்து ஒரு முறை காந்தி எடுத்திருக்காரு. காந்தி தனியாக ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, டால்ஸ்டாயோட கிளாஸ் ரூமில் தான் காந்தி வந்து எடுத்திருக்காரு. ஸோ அப்படி காந்தி வந்து எடுக்கும்போது அவரோட ஒரு சில கல்வி கொள்கையெல்லாம் இருக்குது. அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலை சொல்லி கொடுக்கணும். அவன் வந்து ஒரு டெய்லரிங் கற்றுக்கிறவனா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு செருப்பு தைக்கிறவனா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அதை கற்றுக் கொடுக்கணும், இல்லை அந்த மாதிரி தொழில்முறை சார்ந்து ஒரு கல்வியை வந்து கொடுக்கணும். அவன் வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான எஜுகேஷன் தான் இருக்கணும். அதே மாதிரி டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா 2 பேராலையும் அந்த வேலையை செய்ய முடியும்னா மட்டும்தான் அந்த எஜுகேஷனை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து எஜுகேஷனில் நிறைய கோட்பாடுகளை வந்து கொண்டு வராரு. ஸோ ஆனாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இதுவும் வந்து தோற்று போகுது. ஸோ ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டால்ஸ்டாயோடது வந்து அரசுக்கு எதிராக இருக்குன்றது அதை மூடிடுறாங்க. ஸோ அப்போ தான் என்ன வருது அப்படின்னா, நேருவோட வகுப்பறை அப்படின்றது வருது. ஸோ நேருவோட வகுப்பறை, நேருவோட கல்விக் கொள்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது தான் அவரோட கல்விக் கொள்கை. அதாவது எல்லாருமே டெக்னாலஜியா வந்து எனேபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர் சொல்கிற திட்டம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நிறைய கிராமங்களில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், இன்னும் கூட நான் படித்த ஸ்கூலில் கூட கம்ப்யூட்டரெல்லாம் வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப லக்ஸுரியான விஷயம், அதை வந்து தொடக்கூடாது, அது வந்து ஏதாவது ஆகிடும் இப்படின்னு ஒரு தூர பார்வையாக தான் இருக்குது. இன்னும் கம்ப்யூட்டரே அந்த நிலமையில தான் இருக்குது. இந்த மைக்ரோஸ்கோப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட இது என்னென்னா, நீங்கள் என்னைக்கு லேப்லாம் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தூரமாக நின்று பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு ரொம்ப பெட்டர் ஸ்கூலாக இருந்தால் நீ பக்கத்தில் நின்று உங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்குலாம் விடுவாங்க. ஸோ இந்த கல்விக் கொள்கை என்ன ஆகுதுன்னா, சயின்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற கல்விக் கொள்கையும் இது ரொம்ப தூரமாக இருக்குது.
எனக்கு வந்து இங்க அடிப்படை கல்வியே எப்படி சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு வழிமுறையே இல்லை. அப்புறமா தான் எனக்கு டெக்னாலஜியா சயின்ஸா அந்த விஷயங்களை நான் தேடி போவேன் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா முடிஞ்சு போகுது. ஸோ இது வந்து காந்தியோட கல்விக் கொள்கை அண்டு டால்ஸ்டாய் அண்ட் நேருவோட கல்விக் கொள்கை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகங்கார தமிழ். ஸோ இந்த ஹெட்டிங் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, அப்போ தமிழை வந்து தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ் தப்பாக சொல்கிற மாதிரி இல்லை, எண்ணெழுத்து இகழல் இது வந்து ஆத்திச்சூடியில் இருக்க ஒரு வரி இல்லையா? ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு வரும், இல்லை அதுக்கும் கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வரும். கரெக்டா? ஸோ எண்ணெழுத்து இகழல் இப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தாதான் புரியும். அப்போ இந்த சென்டென்ஸே எனக்கு புரியாது, அப்போ அவனை எதுக்காக நான் இதை கொடுக்குறேன், லிட்டரலாக அவனை மனப்பாடம் பண்ண வைக்க போகிறேன்னா? அப்போது ஒரு கல்வி முறை அப்படிங்கிறது அவனை மனப்பாடம் பண்ண வைக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அவனுக்கு ரொம்ப எளிமையாக அவனால் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு தான், எந்தெந்த வயசுக்கு இருக்கானோ அவனுக்கு ஏற்ற அளவுக்கு தான் அந்த கல்வி வந்து இருக்கணும். அதுதான் வந்து ஒரு மாணவனுக்கு உண்டான நியாயம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம். இது வந்து அறிவொளியும் இடதுசாரியும். நம்மளோட புக்கோட ஆத்தர் பற்றி சொன்னேன் இல்லையா, அவர் வந்து இந்த அறிவொளி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடதுசாரி இயக்கம். அதாவது அந்த காலகட்டத்திலே வந்து ஏழை குழந்தைங்களுக்குலாம் வந்து கல்வி அறிவு வந்து கிடைக்கணும், ஏழை மக்களுக்கு வெறும் அவங்க குழந்தைன்னு எடுக்கல, சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அறிவொளி இயக்கம். அதெல்லாம் நம்மளோட ஆசிரியரும் ஒருத்தராக இருந்திருக்காரு, ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு. ஸோ இந்த அறிவொளி இயக்கத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பெரிய இயக்கம். அவங்க ரொம்ப நாளாக வந்து தங்களோட ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து அவங்க அந்த கல்வியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய வழிமுறைகளை வந்து பின்பற்றியிருக்காங்க. அதில் ஒரு சிலதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சில சிலபஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட போய் அந்த ஒர்க் ஷீட் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பேசிக்காக எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி லான்ச் பண்ணிடுறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து இவங்களோட உறுப்பினர்கள் இருப்பாங்களா, அவங்கள வந்து தொண்டர்கள்னு சொல்கிறாங்க. அவங்களாலையும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல. அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அந்த குழந்தைங்களுக்கும் வந்து அது, அந்த மக்களுக்கும் அது புரியறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த இடத்துல அது வந்து தோல்வி அடையுது. திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா, கதைகள் விடுகதை மூலமா அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷீட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன கதைங்க விடுகதை மூலமா அவங்களுக்கு வந்து கல்வியை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய கிராமம் இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன குழுவா போயிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒரு 10 பீப்புளை சேர்த்து நீங்கள் இந்த விடுகதைக்கு ஆன்சர் சொல்லுங்க, அந்த விடுகதைக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாலம் அப்படின்ற பேரில் வந்து ஒரு பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பத்திரிகை எப்படின்னா, இந்த மாதிரி சிறுகதை விடுகதை இதெல்லாம் வரும். இவங்க விடுகதைக்கு ஆன்சர் சொல்கிறாங்க இல்லையா, ஆன்சர் சொல்கிறவங்களோட பேரோட அந்த பத்திரிகையில் போட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதாவது அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. அதிகமாக நிறைய பேரை சேர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எப்படிலாம் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும், எப்படிலாம் அவங்கள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன வட்டம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அமைப்பை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த அமைப்பு என்ன அப்படின்னா, அந்த கிராமத்திலே வந்து ஒரு சின்ன சின்ன குழுவாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு புக்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த புக்கை பற்றி பேசுவாங்க. ஒரு புக்கை பற்றின விவாதம், டிபேட் மாதிரி நடக்கும். அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வட்டம் அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெருசாக வந்து வெற்றி அடையுது. அந்த மக்களுக்கு வந்து அந்த விவாதம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை வந்து அங்கே கொண்டு வருது. ஒரு புக்கை பற்றி பேசுகிறான் அப்படின்னா, ஒருத்தர் ஃபுல்லாக அந்த புக்கை பற்றி பேசிட்டு இன்னொருத்தவங்களும் அதே புக்கை படிச்சிருப்பாங்க. 2 பேரும் டிபேட் போட்டுப்பாங்க. அவங்களோட கருத்துக்கள் வந்து மாற்று கருத்தாக இருக்கும்போது டிபேட் ஆகும்போது அது அங்கே வந்து ரொம்ப பெரிய கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்துது. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஓகே இது ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. ஸோ அடுத்து அதுவும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா மக்களுக்கு இடையில வந்து சோர்வை ஏற்படுத்துது. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒரு சில மக்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா, அவங்கள வந்து திருப்பி வந்து
இன்ஸ்ட்ரக்டரா மாத்துறாங்க. எப்படின்னா அவங்கள வச்சு அந்த பத்திரிக்கையில வந்து நீங்க ஒரு விடுகதை போடுங்க, நீங்க ஒரு கதை எழுதுங்க, நீங்க ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போறாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் அங்க வந்து ஆசிரியராகவும் வரையறதுலயும் இல்ல எழுத்துலயும் வந்து பெரிய ஆளா ஆகுறதுல இருந்து அவங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் அங்க இருக்கிற மக்களை வந்து வெளியில கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா வாசல் அப்படிங்கிற புத்தகமா அந்த மக்கள் எழுதுற புக்கெல்லாம் வந்து வாசல் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை மூலமா வெளிவருது. அப்புறமா பெண்களுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டமா போய் ஒரு பெரிய விழா வந்து வைக்கிறாங்க. அறிவொளி வந்து ஒரு நிறைய கிராமத்தோட திரட்டி ஒரு பெரிய விழா வைக்கிறாங்க. அங்க வந்து வர ஒரு பெரிய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏட்டு படிப்பு எதுக்கு, அறிவொளி மட்டுமே போதும் அப்படி சொல்றாரு. அதாவது ஏட்டு படிப்பு எதுக்குன்னா புக்கெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, அறிவொளி இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஆனா அந்த குழு ஆரம்பிச்சிருப்பாரு இல்லையா, அந்த தலைவருக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இல்ல இந்த கல்விதான் அடிப்படையா போய் சேரணுமே கண்டி அறிவொளி கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் வைக்கிறாரு. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தொண்டர்கள் இல்ல இத அடுத்து கொண்டு போறதுக்கு மக்கள் இல்லாம அதுவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அப்படியே முடிஞ்சிருது. ஸோ இது வந்து அறிவொளியை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு டீமா இருந்து எவ்வளோ விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க. அந்த மக்களுக்கு கொண்டு ஒரு விதத்துல அதை கொண்டு போக முடியலன்னா அடுத்து இன்னொரு டெக்னிக்னு சொல்லி அவங்க கொண்டு போனதெல்லாம் ரொம்ப அருமையான ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் ஆசிரியர். ஸோ அடுத்தது ஸோ கல்வியும் கலாச்சாரம் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த கல்வி முறை வந்து பிரெயின் அப்படின்ற ஒருத்தரோட கல்வி முறையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்கூல்னு சொன்னேன் இல்லையா, அதாவது டிபேட் எஜுகேஷன்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள தான் இதை எடுத்தாங்க. ஸோ அந்த எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னா இந்த பசங்களை பார்த்தாலே தெரியும் அங்கே எல்லாருமே கை தூக்குற மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே விவாத கல்வின்னு சொல்லுவாங்க. டிபேட்டாக தான் அவங்க இருக்கிற எல்லாத்தையுமே கற்றுப்பாங்களாம். ஸோ ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அதை டிபேட் பண்ணுறது, அதை கற்றுக்கிறது, இப்படி தான் அந்த கல்வி முறை வந்து கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆனால் இதை வந்து அந்த கவர்மெண்ட் அகைன் ஏற்றுக்கல. ஸோ சம்மர் ஹில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த ஸ்கூல் அந்த ஊரில் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதை ஆரம்பித்தவர் வந்து நீல் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிக்கிறார் அந்த ஸ்கூலை. ஸோ இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டும் இதுக்கு எதிராக வந்து இல்லை நீங்கள் எப்படி டிபேட் ஸ்கூலாகவே கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்களே வந்து நிறுத்துறாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது ஒரு லேடி அவங்கள பற்றியும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பிரம்பு வகுப்பறைன்னு ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா. சில வகுப்பறையில் வந்து பிரம்பு இருக்கிறது, சில வகுப்பறையில் பிரம்பு மனோபாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னதான் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது ஆசிரியரா இருக்கவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் தெரியல, அந்த பையனுக்கு வந்து அந்த பதில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எத்தனை ஆசிரியர் அதை ஏத்துப்பாங்கன்னு கேட்டா தெரியாது. ஸோ அந்த மனோபாவம் வந்து நிறைய ஆசிரியர் கிட்ட இருக்கிறது இல்லை. அவங்க எல்லாருமே அதை எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியருக்கு தான் இங்க நிறைய தெரிஞ்சிருக்கும், படிக்க வரவனுக்கு இங்க ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு வந்து எந்த அறிவுமே கிடையாது அப்படின்னு ட்ரீட் பண்றாங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப வந்து அது வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன், ஒரு டீச்சருக்கு உண்டான குவாலிட்டியே கிடையாது. ஒரு பையன் வந்து கிளாஸ் ரூம்ல தான் அவன் படிச்சாதான் அறிவாளி ஆவான் அப்படின்ற நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுவே இங்க தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்தது வந்து ஸ்கூல்ஸ் ஆர் டெட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு வகுப்பு முறையா வந்து சொல்றாங்க. ஸ்கூல்ஸ் ஆர் டெட் அப்படிங்கிற இன்னொரு புக்கு கூட இருக்கு. புக்கு இல்லை, உங்களுக்கு சான்ஸ் இருந்தா யூடியூப்ல போய் பாருங்க. டு ஸ்கூல் கில்ஸ் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசியிருப்பாரு. அந்த டாக்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு உண்டான கற்பனை திறனையும் அவனுக்கு உண்டான ஃப்ரீடமையும் வகுப்பறைகள் வந்து கொண்டு போயிடுதா, அழிச்சிடுதா, கொன்னுடுதா அப்படின்ற மாதிரி அவர் நிறைய கொஸ்டின் பண்ணியிருப்பாரு. சப்போஸ் உங்களுக்கு சான்ஸ் இருந்தா பாருங்க. ஸோ அந்த வகுப்பறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது 50% ஆசிரியர் 50% மாணவர்கள் இப்படி தான் வந்து ஒரு கல்வி முறையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரேயர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர் வந்து சொல்கிற கல்வி முறையாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் வெறும் டீச்சர் சொல்கிறது தான் பாடம், அந்த டீச்சருக்காக அந்த நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதே இந்த காலகட்டத்துக்கு அவனுக்கு தேவையானதாக இருக்கா அப்படி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்களே கண்டி
அந்த பையனுக்கு அது தேவையா? அந்த ஏஜ்ல இருக்க அந்த பையனுக்கு அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்? அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? அப்படிதான் சிலபஸ் இருக்கணும். ஸோ ஸ்கூல் அண்ட் ஐ மீன் டீச்சர் பாதி, அதுக்கப்புறமா 50% அண்ட் ஸ்டூடெண்ட் 50%. இப்படிதான் ஒரு சிலபஸ் ஃப்ரேமிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து விவாதமும் கற்பனையும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ நீலோட டிபேட் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விவாத கல்வி முறை அப்படிங்கிறத வந்து ஹென்ரி லூயிஸ் அப்படிங்கிறவர் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து கிளாஸ் ரூம்குள்ள வந்து இந்த மாதிரி டிபேட்டாக தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை சொல்லவும், அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் இந்த மாதிரியான எஜுகேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே உங்களை எடுக்கவே விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவரை ஸ்கூல்லேருந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. ஆனாலும் அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து விவாதம் அப்படிங்கிற விஷயத்துமே எல்லாருமே தப்பாக எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து 2 பேர் டிபேட் பண்ணிக்கிறாங்க, 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கருத்துல வந்து வேறுபட்ட கருத்து வருது, கருத்து முரண்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப வந்து அதை எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. கருத்து முரண்படும் போதுதான் நமக்கு அதை பத்தின புரிதலும் அதிகமாகும். ஸோ நான் வந்து வெங்காயம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, இன்னொருத்த வந்து இல்ல வெங்காயத்தை வந்து இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அப்ப 2 புரிதலும் சேரும் போதுதான் அதனோட லேர்னிங் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு இவர் ரொம்ப ஆழமா சொல்றாரு. ஆனா இவரை வந்து அந்த மாதிரி பேசுனதுக்காக இவரை வந்து இப்படி பண்ணிடுறாங்க. அப்புறம் பிரேயர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா? ஸோ ஸ்கூல்ஸ் ஆர் டெட் அப்படின்னு எடுத்தார். ஸோ அவரையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான கல்வி முறையெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை நாடே கடத்திடுறாங்களாம். ஸோ இந்த மாதிரி டீச்சர்ஸோட ஸ்டோரின்றது வந்து ரொம்ப குறைஞ்ச டீச்சர்ஸை பற்றின ஸ்டோரிஸ் தான் நமக்கு தெரியுது. இன்னும் தெரியாமல் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதில் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், இல்லை வந்து சிலபஸ் எப்படி இருக்கணும், இல்லை டீச்சருக்கும் ஆசிரியருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் உண்டான கேப் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கிளாஸ் ரூம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த சைடில் இருக்க ஒரு ரிப்போர்ட் கார்டு இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா, ஒரு பையனோட பிஹேவியர் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஹேவியர் ரிப்போர்ட் கார்டுனா என்னன்னா, அவன் வந்து கிளாஸ் ரூமில் எப்படி இருந்தான், என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட், இந்த மாதிரி ரிப்போர்ட்டாக தான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அவங்களுக்கு ரிமோட் சப்மிட் பண்ணுறாங்க. பட் இன்னமும் இந்தியன் கண்ட்ரியில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் தான் அவனோட ஒரு கிரேட் போட்டு கொடுக்கறது, அவன் வந்து குட்டா பேடான்னு போட்டு கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கார்டு இருந்தால் அதில் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அவன் வந்து இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும், அவன் வந்து எப்படி பேசுகிறான், ஃபிசிக்கலி எப்படி இருக்கான், மென்டலி எப்படி இருக்கான் இப்படிங்கிற எல்லா புரிதலையுமே அதில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ நிறைய டீச்சர்ஸ் இப்போ இந்த ஆன்லைன் எஜுகேஷனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் வந்து காசு அவங்களுக்கு கட்டுறோம், திருப்பி வேலையும் நம்மளே செய்கிறோமே, அதுக்கு எதுக்கு அவங்களுக்கு காசு கட்டணும் அப்படிங்கிறாங்க. பட் நிறைய ஸ்கூலில் வந்து இப்பயும் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களால அதை பண்ண முடியாது. ஆனால் இன்னமும் ஏன் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸும் அதோட சேர்ந்து செய்யணும், அவங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான். ஸோ இன்னமும் இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஃபீஸ் கட்டுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க பண்ணி வந்து தான் ஆகணும். இதே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதெல்லாம் வாங்கி நீ இதெல்லாம் பண்ண சொல்லுன்னு சொன்னால் அவங்க ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க பசங்களை. ஸோ அப்பா எப்படி அவங்க அதை சமாளிக்கிறது? ஸோ இங்கே எஜுகேஷன் வந்து இந்த 3 பேருக்கும் இடையில இருக்க கேப்பையும் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ கிரேட் கல்வியாக இருக்கலாம், இல்லை வந்து ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து கற்றுக்கிறதா இருக்கலாம். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஐக்கியம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயமா இருக்கலாம். இல்லை இந்த பிஹேவியர் ரிப்போர்ட் கார்டாக இருக்கலாம், இல்லை காந்தி சொன்ன மாதிரி ப்ரொஃபஷ்னல் பேஸ்டு எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை நேரு சொன்ன மாதிரி சயின்ஸ் பேஸ்டு எஜுகேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கணும். ஸோ இது எதுவுமே இல்லாமல் வெறும்னே அவன் வந்து ஸ்கூலுக்கு வரான், மார்க்குக்காக வரான், எல்லாருமே ஒரே வேலையை தான் செய்ய போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பள்ளியோட ஒரு மரணமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், நான் வந்து இப்படியாக ஆசைப்பட்டேன் அப்படியாக ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசியில் வந்து இன்ஜினியரிங்காக இல்லை இந்த ஐடி கம்பெனியில் வந்து இல்லை கால் சென்டரில் ஒர்க் பண்ணுற இது மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். இது எதுக்காக அப்படின்னா அவங்க படிக்கும் போதே அந்த புரிதல் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான இடமே கொடுக்கல. நீ வந்து +2 வரைக்கும் முடிக்கணும், அப்புறம் எது பெஸ்ட்டாக இருக்கோ மார்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த டிகிரி நீ சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து
நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, பிரேயர் அப்படின்னு ஒருத்தர். ஸோ அவரோட இன்னொரு பார்வையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெடகோஜி ஆஃப் த ஒப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இவர் இந்த புக்கு பத்தி பேசுறாங்க. ஸோ இது வந்து பேப்லோ கல்வி முறை அப்படிங்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட அந்த இந்த மலைவாழ் குழந்தைங்கலாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க ஒரு கல்வி முறை தான் சொல்றாங்க. ஸோ இங்கே ஒடுக்கப்பட்ட அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கேன். அந்த மேக்ஸ் ஈக்குவேஷன் எனக்கு புரியல, எனக்கு பக்கத்தில் இருக்கவனுக்கு புரிஞ்சிருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கவனுக்கு கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கு. அப்போ இந்த 3 பேருக்குமே அவங்க டவுட்டை எப்படி கிளியர் பண்ண போகிறாங்க அந்த டீச்சர்? அப்போது நல்லா புரிஞ்சவனுக்கு அப்பா அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அதை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா, மற்ற 2 பேருக்கும் வந்து அவங்க அந்த அந்த இடத்துல வந்து ஒடுக்கப்பட்டவங்களாக தான் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி புரியாமல் வெறும் மார்க்குக்காக படித்து எனக்கு என்னன்னே எழுதுனே தெரியாம அப்படின்னு இருக்கு எங்க குழந்தைங்க வந்து இங்க நிறைய பேர். ஸோ இதுதான் வந்து அந்த டீச்சரா இருக்கலாம், இல்ல அந்த ஸ்கூலாவே இருக்கலாம், அவங்க வந்து இது எதுக்கு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ இருக்குல்ல, அதெல்லாம் நீ கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, நான் என்ன சொல்றேன்னு நீ அதான் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு ஈகோவா பாக்குறாங்க. ஸோ இங்க நிறைய ஈகோ தற்கொலைகள் நடந்தா மட்டும்தான் ஸோ அந்த விஷயமும் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியாய வகுப்பறை. ஸோ நியாய வகுப்பறையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டிபேட்டபிள் எஜுகேஷனாகவும் யாருக்கும் ஒடுக்கப்படாத ஒரு கல்வி முறையாகவும், ஸோ எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு ஆசிரியர் இருக்கிற ஒரு வகுப்பறையாக இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு மாணவனுக்கான நியாயமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிற விஷயம், குழந்தைங்களின் 100 மொழி அப்படின்னு சொல்கிற விஷயம். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் இல்லை டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஹாய் சார், சொல்லுங்க. சாரி, என்னால் லேட்டாக தான் நான் ஜாயின் பண்ண முடியுது. ஸோ தாட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் தாட்ஸ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் வந்து விஷயம் இந்த இஃப்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணதை ஷேர் பண்ணிக்கிறீங்க. என்ன மோட்டிவில் ஷேர் பண்ணிக்கிறீங்க, எஜுகேஷன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத, பிகாஸ் ஆஃப் என்னால் லைட்டாக கேப் பண்ண முடியல. ஓகே எஜுகேஷன் எப்படி பண்ணுறது? ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு புக்கு பற்றின ஸ்டோரி சார்ல்ஸ். இது என்னன்னா, குழந்தைகளின் 100 மொழின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம் அதில் இருக்க ஃப்ளாஸ் எல்லாம் என்ன, ஆரம்ப கட்டத்தில் இருந்து என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஜுகேஷன்லாம் இருந்திருக்கு. இப்போ ரேக்கியோ கல்வி முறையாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த டிபேட் எஜுகேஷனாக இருக்கலாம், ஃப்ரீடம் கிளாஸ் ரூமாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருந்த ஒரு இனோவேஷனான ஸ்கூல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்னா இப்படி படிக்கிறது, மார்க் எடுக்கிறது, இப்படி தான் இருந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்படி இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதில் வந்து ஒரு சில புரட்சி ஏற்படுறதுக்காக ஒவ்வொருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனில் இருக்க இன்னொரு பார்வையை வந்து அவர் வந்து இந்த புக் மூலமாக சொல்லியிருக்காரு. அதில் அவர் மொத்தம் 14 சாப்டரு, அதில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவர் என்ன கருத்தை சொன்னாங்களோ அந்த கருத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எதுவுமே என்னோட பர்சனல் தாட் கிடையாது, பட் நடுவில் ஆட் பண்ண விஷயங்கள்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்கூலில் படித்த டீச்சரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸு, சாரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். வேற யாருக்கும் டவுட்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்வி, இல்லை எஜுகேஷனை நீங்கள் ஏதாவது மாற்றணும் விரும்புறீங்க, அந்த மாதிரினாலும் நீங்கள் சொல்லலாம். ரம்யா, தேங்க்ஸ் ஃபார் த செஷன். ஆக்சுவலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, அருமையாக சொல்லியிருந்தீங்க, ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். புக் படித்த மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் தட். இந்த மாதிரி யாராவது ஏன் டீச்சர்ஸ்ட்டு சொல்லி தான் நான் நிறைய நாள் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில். பிகாஸ் சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஃப்ரெண்டு கிட்ட பேசினா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்கூலே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருந்திருக்கு எனக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. எதுதான் ஸ்கூல், எதுதான் படிக்கிறது, பிகாஸ் நம்ம படிக்கிறத பண்ணுறது இல்லை, எங்கேயோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கேம் சேஞ்சர் வருது, அது வந்து தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். நம்ம ஸ்கூல் என்ன பண்ணுது, அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ நான் இது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே நம்ம படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பர் கேர்ள் மாதிரி போய் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதை வந்து நானும் நினைச்சேன். பட் ஆனால் இவ்வளோ பேர் இவ்வளோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து தான் இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய எவல்யூஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இட் ஹஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஆக்சுவலி ஒரே நைட்டில் மாற்ற முடியாது. ஸோ அது எனக்கு நல்லா புரிஞ்சுது.
அதுக்கப்புறம் என்னோட ஒப்பீனியனும் என்னோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ வரைக்குமே இந்த செகண்ட் இந்த ஸ்லைட் பார்க்குற வரைக்குமே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே ஒரு எஜுகேஷன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்பிரேஷன் கொண்டு வரலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணுவோம், அவங்க என்னவாக போகிறாங்கங்கிற லைஃப் ஸ்டைல் வச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த புஷ் கொடுத்துட்டுனாலே அந்த தேடல் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரிக்கர் வச்சு அவங்களோட கெரியரை செட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த பேசிக்லேருந்து அவங்க கல்டிவேட் பண்ணி நர்ச்சர் பண்ணி சோஷியலாக என்கேஜ் பண்ண வச்சு இப்பெல்லாம் பண்ணோம்னா நிஜமா there will be no mental illness at all when they grow up. So everything will be taught to them properly. So just a thank you message and it was very informative. தேங்க்யூ ஸோ மச் சிவா. ஸோ அதுதான் நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஓஷன் மாதிரி. நம்ம வந்து ஒரே நாளில் வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா நம்ம மாறுதலை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டிசைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து டோட்டலாக டிசைனை மொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையும் மாற்ற போகுது இல்லை. அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மாதிரி இது ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரணும். ஸோ ஒரு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி ஒரு விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தினாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதலை கொண்டு வரும் அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி வந்து கரண்டாக இருக்க எஜுகேஷனில் எல்லாமே தப்பு, எதுவுமே நல்லா இல்லை அப்படியும் சொல்லிட முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச் இருக்குது. ஒவ்வொன்றையும் வந்து பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அதில் இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் தாட்டே கண்டி. அது மொத்தமாக தப்பு அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து ரொம்ப மைன்யூட்டாக நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. தேங்க்யூ ஜீவா. தேங்க்யூ. ஸோ வேறு யாரும் எதுவும் ஆட் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு சின்ன தாட் ஆக்சுவலி. சொல்லுங்க. நான் லாஸ்ட்டாக அந்த இவங்களோட ரீஇமேஜினோட சைடு அந்த ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போது நாங்கள் பேசின ஒரு விஷயம், அது மேபி இது சூட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுறேன். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு தாட் இருக்குது. இந்தியாவில் உள்ள பர்சன்ஸ் வந்து ஆஃப்டர் காலேஜ் டிகிரிஸ் நல்லா படிச்சுட்டு வேர்ல்டே ஃபுல்லாக ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இல்லைங்கிறத யாருக்கும் ப்ராப்பராக சேவை நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். பட் கம்பேர் டு அதர் கண்ட்ரி நம்ம பீப்புள் தான் நிறைய பேர் போயிட்டு அங்கே வந்து ரூல் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் வந்து என்ன கூட வந்து வைடப் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்ட் ரிலேட்டடாக கற்றுக்கணும் அதுதான் ஆசை அப்படின்னாலும் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீம் தான் எடுத்துக்கிட்டனாலும் எனக்கு மெக்கானிக்கலும் வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரும். அப்போ நான் வெளில போயிட்டு இருக்கும்போது எந்த ஃபீல்டில் இருந்து பார்த்தாலும் என்னால் எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். நான் பட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஐடி டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஃபேக்ட்ரிலையோ போயிட்டீங்கன்னா என்னால் அந்த அளவுக்கு வந்து மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து 10-15 தான் நான் கேட்க தனியாக வெளிப்பாக இருக்க முடியும். இது எனக்கு ஃபீல் ஆச்சு. நானும் சொன்னேன், அவங்க நிறைய பேர் அவங்க தாட்ஸும் சொன்னாங்க. ஸோ அப்போ நாங்கள் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுதான் அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கோ அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரி தான் அப்படி இல்லை. நம்மளுக்கு வந்து என்னன்னா இது வந்து என்ன சொல்றது, தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. நமக்கு எல்லா விஷயமுமே கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும். அது ஒரு பாசிட்டிவாக வந்து சொன்னாங்க. அண்ட் நாங்கள் மைண்ட் அப் பண்ணது எந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா, இங்கே கண்டென்ட் வைஸ், அதாவது என்ன சொல்றது, சிலபஸ் வைஸோ இல்லை வேல்யூ வைஸோ எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. அந்த வேல்யூ எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம், அந்த டீச்சிங் மெத்தடாலஜி இருக்குல்ல, அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிபேட்டோ. நான் ஒரு டிபேட் பண்ணேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக கிராப் பண்ண முடியும், ப்ளஸ் ஈஸியாக அதர் வியூவில் வந்து பார்க்க முடியும். அதே வந்து ஒருத்தவங்க எனக்கு டீச் பண்ணுறாங்க, சும்மா சொல்லிட்டு போகிறாங்க, அதை நான் எக்ஸாம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் ஒரு 5 பேர் பிஸ்னஸ் பண்ணும்போது ஸோ மெத்தடாலஜி மாற்றினா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் எங்களோட சொல்யூஷன் கூட அப்படி தான் இருந்தது. கண்டென்ட் வந்து நம்ம வந்து கொண்டு போய் கேட்குற விதம் அந்த சிஸ்டம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த நீங்கள் சொன்ன ஒவ்வொரு இதுலையும் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆனது இல்லை. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க மெத்தடில் போய் நடத்துறதா இருக்கட்டும், டிபேட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்க என்ன மெத்தடாலஜி கொண்டு போய் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் கண்டென்ட்டை இல்லை, அது ஒரே ஒரு இடத்துல வந்து தொழில் பேஸ்டு கல்வி அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன்.
மற்ற எல்லா இடத்துலையும் வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் அந்த டெலஸ்கோப்போ பைனாஸ் ஏதோ சப்ஜெக்ட்ஸ் அதை பற்றி இருக்கும். ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கலாக மாற்றுது, எல்லாமே எனக்கு மெத்தடாலஜி மாற்றுற மாதிரி சொன்னாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி சார்ல்ஸ். நாங்கள் வந்து போன முறை இந்த டிபேட் நடக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வச்ச கருத்தும் என்ன அப்படின்னா, இப்போ உடனடியாக தேவை என்னவா இருக்கும் எஜுகேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி மெத்தடாலஜி அப்ரோச்சஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற முறை வந்து கண்டிப்பாக மாறி ஆகணும். ஸோ நான் சொன்ன இந்த ரெண்டாவது சொன்னோம் இல்லையா, இப்போ ஜீவா கூட சொன்ன மாதிரி கண்டென்ட் மாறுறதுக்கு இட் டேக் சம் டைம். அதுக்கு வந்து அதுக்கும் ஈக்குவலான எஃபோர்ட் போடணும். பட் உடனடி தேவையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் தான். ஸோ இப்போ சமச்சீர் கல்வியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஸோ அந்த டீச்சர்ஸுமே ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அதில் அவங்கக்கிட்டேயுமே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போன முறை முன்னாடி இருந்த எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இதுன்னு சொல்லிவிடுவோம், அவங்க படிச்சிருவாங்க. பட் இப்போ வர கொஷினரிலாம் எப்படி இருக்குன்னா, அந்த கொஷின் அவன் கேட்டதை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ என்னால் அவனை மனப்பாடம் பண்ண வைக்க முடியல. அப்போ அவனை நான் எப்படி சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சொல்லிக் கொடுக்குற முறையில் வந்து நிறைய கஷ்டம் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் அது இன்னும் போதுமானதாக இல்லை அங்கே. ஸோ மேபி நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட். தேங்க்யூ சார்ல்ஸ். வேறு யாரும் எனி கொஸ்டின்ஸ்? இல்லை உங்களோட ஒப்பீனியன் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. காவ்யா, ஜெகதீஷ், ஒப்பீனியன் நல்லா நீ பேசுறத நல்லா புரியுற மாதிரி இருந்துச்சு கம்மியா. நம்ம இதே மாதிரி எவ்ரி வீக் ஏதாச்சும் ஒரு புக் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் பேசினாங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த புக்கோட கண்டென்ட் எல்லாம் பண்ணுவோம். நல்லா இருக்கு. நம்ம இதை எவ்ரி வீக் ஃபாலோ பண்ணலாம். நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் அதாவது இந்த கண்டென்ட்டை பற்றி பேச சொன்னாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக பேசிக்கலாம். சரி, ஓகே. பட் ஆனால் இதுவும் ஆடடாக இருக்கு, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தானே சார்ல்ஸ்? ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணலாம் பண்றாங்களா? நான் இந்த கண்டென்ட்டை பேசுவேன். சரி சரி. பரத், நீங்கள் எதுவும் ஆட் பண்ணுறீங்களா? பரத், ஜேபி, ஜெகதீஷ். ஆக்சுவலி நீங்களே பேசுங்க. ஜெகதீஷ் நீங்க பேசுங்க. ஆக்சுவலா நான் இந்த கண்டென்ட் பத்தி பேசுறேன். இதெல்லாம் எப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி சொல்றது, இந்த நம்ம இப்போ பேசக்கூடிய, அதாவது பேசக்கூடிய சீனியர்ஸ் எல்லாமே எப்படி அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல இருந்து கொண்டு வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த மாதிரி பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம அதெல்லாத்தையும் இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த புரிதல் நம்ம கொண்டு வந்தாதான் இது எல்லாத்தையும் ஆக்ஷன்ஸாக கொண்டு வர முடியும். எனக்கு வந்து என்ன ஒரு சஜஷனாக ஆக்சுவலாக இருந்ததில்லை. நான் பொதுவாக எல்லாருக்கும் இப்போ தான் சொல்லணும் புதுசாக ஒரு ரியலைசேஷன் வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா எஜுகேஷனை விட நம்ம கம்யூனிட்டியில் வந்து மோர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 ஹெல்ப் பர் டே அப்படின்ற மாதிரி மேண்டட்டரியாக பண்ணணும் டெய்லி. அப்படின்ற ஹெல்ப்போட டெஃபினிஷன் வந்து எனி டாஸ்க் ஆர் எனி ஆக்ட் தட் கேன் பி டன் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணி கொண்டு வர்றது. ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம ஒருத்தங்களுக்கு பண்ணக்கூடியது அவங்க லைஃப்லேயே சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரோம். அந்த ஆஃபீஸில் வந்து அந்த டெய்லி ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஒர்க்கர்ஸ்க்கு வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த ஆஃபீஸ்லாம் யாரும் யூஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் மட்டும் அலோகேட் பண்ணி அந்த மாதிரி பீப்புளுக்கு எந்த மாதிரி அதர் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது மூலியமாக வந்து தே கேன் லேர்ன் சம்திங். அண்ட் அவங்க வந்து என்னன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜாப்க்கு அவங்களால போக முடியும். ஸோ அது வரைக்கும் 5,000 per month ஏர்ன் பண்ணுறவங்க ஒரு நியூ ஜாப்ல வந்து ஒரு 10,000 to 15,000 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவங்க லைஃப், அவங்க எக்கானமி எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எல்லா எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒரு சேஞ்சில் ஒரு குட்டி ஹெல்ப் மாதிரி பண்ணோன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேர் அதை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா
அவங்களால ஒரு 4 பேர் மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி ஓரியன்டான அப்ரோச்சஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ கம்யூனிட்டிக்குள்ள இந்த சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது அப்ரோச் அப்படின்னு ரொம்ப வைட் ரேஞ்சா இல்லை எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்காம உடனடியாக கம்யூனிட்டி லெவல்லையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் இது நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது ஜெகதீஷ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பரத் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி என்னோட ஒரு தாட் சொல்கிறேன் அண்ட் தாட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க சொன்ன மாதிரி தான் ஜீவிதா அவங்க நினைக்கிறேன். நம்ம ஸ்கூலில் படித்தது எல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா ஃப்யூச்சரில் அப்படின்றது அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தோ மீன் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வேஸ்ட் சொல்ல முடியாது. பட் ஃபியூ சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அது சின்ன சேஞ்சஸ் மேபி அது பெரிய சேஞ்சஸ்லாம் மாற்றுறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அல்ஜிப்ரா யூஸ் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல எல்லாரும். அது எத்தனை இடத்துல நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயம் தான் சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷனை எடுக்கிறதே ப்ராக்டிக்கலாக எடுத்தால் இன்னும் நிறையா போய் அது புரியும் வைக்க முடியும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக எடுக்கணுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். எப்படின்னா நான் ஒரு அண்ணா நகர் ஒரு ஸ்கூல் போனேன். ஆக்சுவலி அந்த ஸ்கூல் சைடாக தான் போனோம். அப்போ அவங்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது. ஸ்கூல்லேயே மறந்துட்டாங்க. ஒரு 4 years பிஃபோர் அவங்க எடுக்கிற விதமே எனக்கு எக்ஸாக்டா பார்க்கணும்னா நண்பன் படத்துல விஜய் கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்கூல் இருக்கும்ல, அது அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் அங்க அந்த அண்ணா நகர்ல ஒன்று இருக்காது. எனக்கு அது பார்க்கும்போது அந்த அந்த சரௌண்டிங் அந்த 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 ஏஜ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஏஜ்ல நான் இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்ல இருந்து ஒரு எப்படி இருக்காங்கன்னா சயின்ஸ் ரொம்ப புரிஞ்சிருக்காங்க. நான் சயின்ஸ் மட்டும் மீன் பண்ணல, நிறைய விஷயங்கள் ஈவன் தமிழ் நம்ம எடுத்தா கூட அது ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங்கிறது இங்க ரொம்ப தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை எங்கேஜா வச்சுக்கிறதுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஜஸ்ட் ஒரு போர்டில் போய் ஸ்கிரிபிள் பண்ணாலாம் வேஸ்ட். ஒரு டீச்சரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு, இல்லை புக்கை வச்சு அப்படியே அந்த புக்கை படிச்சுட்டே இருக்குது, அதெல்லாம் டோட்டலி வேஸ்ட். எவ்வளோ பேர் அந்த புக்கை படிக்கிறது லிசன் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் அந்த அது பார்த்துட்டு இருப்பாங்க. நான் நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்டாக இருந்து வந்தோம் தான். நம்மளே அந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ வாட்டி அதை பிடிக்காம தூங்கியிருப்போம், பேக் பெஞ்சிருப்போம் தூங்கியிருப்போம், இல்லை அவங்க நடத்தும் போது சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த விஷயங்களை நம்மளே பண்ணியிருப்போம். என்னன்னா இங்கே லேக் ஆகிற ஒரு விஷயம் எஜுகேஷன் சிஸ்டமை மாற்ற வேணாம், ஆனால் வே ஆஃப் எஜுகேட்டிங் பீப்புளை மாற்றலாம். ப்ராக்டிக்கல் இது கொண்டு வந்தாலே இங்கே வந்து நிறைய விஷயங்கள் மாறுன்ற மாதிரி என்னோட தாட். ஏன்னா நான் அது ஒரு ஸ்கூல் தான் பார்த்தேன். அந்த மாதிரி நிறைய ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய ஸ்கூல் வெறும் ப்ராக்டிக்கலா மட்டும் தான் கற்று தராங்க. ஈவன் அந்த தியரியே ப்ராக்டிக்கல் கிளாஸா கற்று தராங்க. அவங்க வைக்கிற எக்ஸாம்ஸும் ப்ராக்டிக்கலா தான் இருக்கு. ஸோ இது என்னோட ஜஸ்ட் தாட். இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பரத். இதுவும் டிஃப்ரெண்ட் வியூவாக தான் இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஜேபி நீங்கள் எதுவும் ஆட் பண்ணுறீங்களா? இல்லை ரம்யா, நீங்கள் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு புக் படித்த மாதிரியே இருக்கு. ஆனால் ஒப்பீனியன் சொல்ல தெரியல. ஓகே ஜேபி, தேங்க்யூ ஸோ மச். கவியா, சரண்யகுமார்ன்றது நீ தான் அதையும் லாகின் பண்ணி வச்சிருக்கியா இல்லை சரண் இருக்காங்களா? இல்லை, சரண் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஓகே சரண், உங்களோட தாட்ஸ் எதுவும் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, ஒரு லிசன் பண்ணல போல. சரி ஓகே. நம்ரதா, நீங்களும் லாஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணீங்கல்ல? ஆமாக்கா. இல்ல, எனக்கு 3:30 to 5 வெப்டில வந்து கிளாஸ். ஓகேம்மா, சாரி. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அது டைமிங் சேஞ்ச் பண்ண முடியுமா டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, புரியுதுக்கா? நெக்ஸ்ட் டைம்ல இருந்து டைமிங் மேபி சேஞ்ச் பண்றோம். டைமிங்? ஆமா. இது வெப்டி கிளாஸ் சொல்றீங்களா? இல்ல இங்கே டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறோமா? வெப்டில எப்படிமா நான் சொல்ல முடியும்? அவங்க பண்ண மாட்டாங்க. சரி ஓகேமா. சரி அனுஷா, ஓகே. நீங்க சொன்னா கேட்பாங்க. நான் எக்ஸ் எம்ப்ளாயிங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அனுஷா, ஆர் யூ தேர்? நானா அதான் சொல்ல வந்த சார்ஜ். Yes, I'm here. Yeah, very sorry. Like we just planned it for Tamil this time. For the next time, it will be like
No That- problem, no problem. I tried to understand, but then I couldn't. So that's fine. Yeah, next presentation will be definitely will be in English only. Okay. Yeah, So no the problem, total no problem. presentation is regarding education system only. You have any thoughts regarding that education system? Education system online. Anything online or live or anything? Like actually, I couldn't follow up what is happening. So if you tell me a little bit, I think it would be better. Bharat, can you please explain her in a short way? Like நம்ம already late. கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றீங்களா? Yeah, actually, what Ramya said is like, the way of taking classes for the students and how the students are active in schools, and she said some few things about the books written by great persons, and your opinion upon the educations, how the educations are going through right now. Is that I mean the education systems right now is right, or are you thinking about that anything you need to changes in that? So you can tell your opinion. Okay. So right now, I really can't think of anything. Yeah, it's okay, Anisha. Yeah, it's okay. It's completely fine. Okay, so like so நான் just finish பண்ணிக்கிறேன். 1 hour டாக்கா தான் பிளான் பண்ணோம். It is like 15 minutes extra ஆயிடுச்சு. But next டைம்ல இருந்து 1 hour ஷார்ப்பா finish பண்ணிக்க ட்ரை பண்றோம். அண்ட் வேற யாருக்கும் வந்து நெக்ஸ்ட் வீக் எடுக்க உங்களுக்கு தாட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் நான் இந்த டாபிக் எடுக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லைக் இனிஷியலி லைக் டிசைன் டாக்ஸ் வந்து டிஜிட்டல் டிசைன் பேஸ்ட் இருக்கலாம், இல்லை டிசைன் எஜுகேஷன் பேஸ்ட் இருக்கலாம், இல்லை சோஷியல் சேஞ்ச் ஏதாவது சோஷியல் ப்ராப்ளம் எடுத்து அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம், டிபேட் ஆகும் கொண்டு போகலாம். ஸோ இட்ஸ் அப் டு இண்டிவிஜுவல். ஸோ இந்த பிளேஸ் வந்து எவ்ரி சண்டே லைக் இந்த வீக் மட்டும் 4 to 5 வச்சோம், நெக்ஸ்ட் வீக்லேருந்து 5 to 6 PM இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த பிளேஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எவ்ரி ஒன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் ஷேரிங் அண்ட் கெய்னிங் நாலேஜ், தட்ஸ் ஆல். ஸோ கவே நீ ஃபினிஷ் பண்ணிடுறியா லைக் என் டாக்? ஓகே, ஸோ நான் வந்து கேட்கணும். எஸ் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இந்த விஷயம் வந்து நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம் எஜுகேஷன் சொல்லலாம் மாற்றணும். அண்ட் அதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கோம். எஜுகேஷன் சிஸ்டமா நம்ம அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சார்ல்ஸ் ஒரு டீம் போட்டு சார்ல்ஸ் லேப்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சிலபஸ் ஃப்ரேமிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்க ஓகே ஃபைன், நான் அது சும்மா ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ யாருக்கு கவலைப்பட வேணாம், இப்போ நான் என்ன சொல்ல நாங்க கிட்டத்தட்ட அதுல 4 மாசமா எஜுகேஷன் ரிலேட்டடா இன்டர்வியூ பண்றது, சிலபஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு சொல்லி சாக்லேப் டீம் வந்து இப்போ பர்டிகுலராக அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் பிஃபோர் ஃபினிஷிங் இட் நான் ஒரு 2-3 பேரை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பரத் வந்து ஆக்சுவலாக நம்மளோட கிரியேட்டிவ் பிஆர்ஓ. ஸோ கிரியேட்டிவ் பிஆர்ஓ அப்படின்னா பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் பேசிக்லி அவங்களோட ரோல் என்ன அப்படின்னா டீமில் இருக்க எல்லாரையுமே கனெக்டடாக வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு அவங்களோட வேலை. ஸோ அடுத்தபடியாக பரத் வந்து உங்களோட ஒவ்வொரு டீமோடையும் கனெக்ட் ஆவார். உங்களுக்கு பர்சனல் இஷ்யூஸ் எது இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் டீமுக்கு ஒரு சில க்ரியேட்டிவ் ஐடியாஸோடு வருவார். ஸோ என்றைக்கு எந்த மீட்டிங்கில் வந்து உங்களோட ஜாயின் பண்ணுவார்னு சொல்ல முடியாது, அதுவும் சர்ப்ரைஸாக இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவர் உங்களோட ஒவ்வொரு டீமோடையும் இதுக்கப்புறமா கனெக்டட் ஆகிடுவார். ஸோ உங்களுக்கு எதாவது பர்சனல் தாட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பர்சனலாக உங்களுக்கு அது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் சப்போஸ் பரத்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஸோ பரத் தான் நம்மளோட கிரியேட்டிவ் பிஆர்ஓவாக இருக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் அதனோட ஒரு பேசிக் ப்ரீஃப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ பரத் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், பார்த்து கவனிச்சிருங்க. ஓகேவா? பார்த்து கவனிச்சுக்கோங்களா? Yeah, sure. Thank you. Okay, thank you so much everyone. So thank you so much for joining. It was so productive. Thanks a lot. So next week, stay tuned for next week. Thank you. Yeah, okay Ramya. If anybody is interested in reading any book or explaining,
please feel free to join the book. Take your turn and explain the book to the team, or take any topic, explain it to the team. It will be useful for everybody. Yeah, regarding this, please contact Kavya. So she'll take care of this part. So என்ன டாப் கொடுக்க போறீங்க அப்படின்றத அவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டா போதும். And Next week every on week slot that should be book. compulsory, Yeah, it should be like a rotation wise. exactly. சேம் பர்சன் எடுக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் பர்சன் இருப்பாங்க. அண்ட் சேம் வைஸ் டீமோட ஆர்கனைசர்ஸ் இருந்தீங்கன்னாலும் உங்கள் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து இதை அவங்கள வந்து அட்டன் பண்ண சொல்லிவிடுங்க. சம் பீப்புள் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மொத்த டீமும் சேர்ந்து இப்போ சாக்பீஸில் வந்து மொத்தம் 30 பேர் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ லைக் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எல்லாருமே மீட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் ஒவ்வொரு டீம்கிட்டையும் நானும் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக ஆர்கனைசர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் டீமோட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. And yeah, feel free and come forward for your presentation, guys. Take initiative and do what you like, and you can take anything, any design talk or any presentations or anything what you like, you can take it. Yeah, Kavya, take over. Yeah, but thank you. So thank you all for joining. We'll meet you all with some other topic next week. Yeah, thank you so much for joining guys. And I mean, take this as a chance, so this is a great platform you guys to do yourself and take a chance about this design talk. Thank you guys. Thank you Bye bye. guys. Yeah, thank you, Bharat. Bye bye. Bye bye. Thank you Jagdish, thank you Jiva, thank you JP, thank you Namrata, Charles, Bye. and bye. Yeah, bye. Thank you for joining Anusha. We'll definitely come Yeah, up with bye, bye, English. everybody. Yeah, sure. Yeah. Hello. Yes Anusha. Yeah, I couldn't hear you actually. I lost your voice. You were saying something. No, I didn't say anything. Like definitely we'll come up with the English presentation next time. Yeah. Yeah, sure. Yeah. Thank you. Yeah, all right then. Bye Yeah. bye. Yeah, bye bye. Hey, Kavya. Ramya. சொல்லு கவ்யா. ஏய், ஒவ்வொரு